Hey guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான burgundy மேக்கப் tutorial. Just ஒரு lip crayon and eyeshadow வச்சு இந்த லுக் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு கன்சீலர். நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து மேக் செலக்ட் மாய்ஸ்சர் கவர் கன்சீலர் அண்ட் என்னோடய ஷேட் வந்து NC42. இந்த கன்சீலர் வந்து நான் என் அண்டர் ஐஸ்க்கும் எனக்கு எங்கெங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அதாவது முகப்பொருட்கள் இருக்கோ அங்கே அண்ட் என்னோடய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏரியாஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறேன். இந்த கன்சீலர் வந்து ஹை கவரேஜ் கிடையாது, ஜஸ்ட் மீடியம் கவரேஜ் தான். ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும் இந்த கன்சீலர். அண்ட் ஆல்சோ இந்த கன்சீலர் யூஸ் பண்ணும்போது என்னோடய அண்டர் ஐஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகாது, எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பேக் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து Anastasia Beverly Hills Dipbrow Pomade அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து சாக்லேட். ஜென்ரலாக எனக்கு பிளாக் யூஸ் பண்ண பிடிக்காது, ஏன்னா பிளாக் வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து ரொம்ப அன்நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக காட்டும். ஸோ நான் ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் நான் வந்து ப்ரௌன் ஹேர் கலரிங்கும் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரௌன் என்னோடய ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் நேச்சுரலாக காட்டும். ஆல்சோ என்னோடய ஐப்ரோஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் திக்காக ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்கும், சில ஏரியாஸில் மட்டும் ஃபில் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ அந்த ஏரியாஸில் மட்டும் நான் ஃபில் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு லிப் க்ரேயான். ஸோ இந்த லிப் க்ரேயானை தான் நான் எனக்கு ப்ளஷ், லிப்ஸ்டிக் அண்ட் ஐஷேடோவை யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸ் மேட்டஸ் ஹெல் க்ரேயான் லிப்ஸ்டிக் அண்ட் இதோட ஷேட் வந்து 12 பேபி ஹவுஸ்மேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் என்னோடய சீக்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் அதே ப்ராடக்ட் எடுத்து என்னோடய ஐலிட்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். நீட்டாக தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் ரேண்டம் ஸ்ட்ரோக்ஸ் போட்டால் போதும், ஏன்னா நம்ம கடைசியில் அதை ஸ்மட்ச் தான் பண்ண போகிறோம். அண்ட் என்னோடய லோவர் லேஷ் லைனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நான் ஏன் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு லோவர் லேஷ் லைனுக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக சன்னமாக இருந்தால் போதும், அதனால் நான் இந்த ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா பிளெண்டிங் வந்து நேச்சுரலாக இருக்கணும், ஸோ அதுக்காக ட்ரான்சிஷன் ஷேட் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து Bitten. இது வந்து மேக்கப் கீக் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு ப்ராடக்ட். நீங்கள் வந்து இதே ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு பிங்க் ஆர் பர்கண்டி ஷேட் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ் வச்சு அதே ஐஷேடோ எடுத்து நான் என்னோடய லோவர் லேஷ் லைனுக்கு அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. ஸோ நான் யூஸ் பண்ணுற மஸ்காரா வந்து Loreal Paris வால்யூம் மில்லியன் லேஷஸ் மஸ்காரா. அண்ட் ஒரு டிப் என்னென்னா, நம்ம லோவர் லேஷஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கறனால மஸ்காரா வாண்டோட டிப் யூஸ் பண்ணி லோவர் லேஷஸ்க்கு வந்து மஸ்காரா அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக லிப்ஸ்க்கு நான் அதே ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன்.
அண்ட் இதுதான் என்னோட ஃபைனல் லுக் கைஸ். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.